இதில் 2023 24 ஃபிசிக்ஸில் எம்சிக்யூ 4வது எம்சிக்யூ பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்கன்னா 9 மீட்டர் 6 மீட்டர் எனும் பருமன்களை உடைய இரு இடப்பெயர்ச்சிகளை கூட்டும்போது பெறத்தக்க ஒரு விளையுள் இடப்பெயர்ச்சி என்று கேட்டிருக்காங்க. இப்போ இடப்பெயர்ச்சி எங்களுக்கு காவிக்கணியம். ஆகவே எங்களுக்கு தெரியும் இந்த காவிக்கணியம் கூட்டுப்படும் போது திசையை நாங்கள் கட்டாயமாக பார்க்கணும். உதாரணமாக இப்போ 9ன்னு சொல்லும்போது 9 மீட்டர் நாங்கள் இந்த திசையில் இருக்குமென்னு சொன்னால், அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அதே திசையில் ஒரு 4 மீட்டர் இடப்பெயர்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ரெண்டையும் நாங்கள் ஒரே திசையில் இருக்கபடியாக இதில் விளையுல பார்த்திங்கன்னா விளையுள் இடப்பெயர்ச்சி எங்களுக்கு இருக்கும் 9 நாளும் இரண்டையும் கூட்டலாம். 9 நாளும் 13 வரும். இதே நாங்கள் இதில் எதிர் திசையில் இயங்குமா, அந்த உதாரணமாக 9 இந்த திசையிலையும் அதே 4 அதுக்கு எதிர் திசையிலையும் இருக்குமாண்டா 4 மீட்டர் எதிர் திசையில் இதில் விளையில் பார்த்தோம்னு சொன்னால் விளையுள் இடப்பெயர்ச்சி எங்களுக்கு இதில் 9லேருந்து 4 4லேருந்து 9 ஏதோ ஒரு பக்கம் இந்த திசையில் நாங்கள் இடப்பெயர்ச்சியை திசையை வைக்கணும் கட்டாயமாக. விளையில் பார்த்தோம்னா 9 4 பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களை கடைசியாக 3 மீட்டர் இருக்கும். இது எந்த திசையில் கூட இருக்கோ அந்த திசைக்கிட்ட மாதிரி நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இருந்தாலும் இந்த 2 விளைவுகளுக்கு இடையில் தான் எங்களுக்கு விளையில் விளையில் இடப்பெயர்ச்சி இருக்க வேணும். அப்போ முதலாவது விட தந்திருக்காங்க 1 மீட்டர்னு சொல்லி. ஆகவே இது 1 மீட்டரை விட கூட இருக்கணும். அது 13 மீட்டரை விட குறைய இருக்கணும். ஆக 1 மீட்டர் வராது. 2 மீட்டர் அதுவும் வராது. 3வது 4 மீட்டர் தந்திருக்காங்க. பரவாயில்ல, 4 மீட்டர் இருக்குது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல 4 மீட்டர் இருக்குது. பார்ப்போம். 4வது 16 மீட்டர். அப்போ 13 மீட்டருக்கு கூட இட்டுது. 5வது 5வது 20 மீட்டர். அதுவும் 5வது 20 மீட்டர். அதுவும் 13 மீட்டரோட கூடிட்டு. ஆகவே 4வது வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே இதில் 4வதுக்குரிய விட விடையாக எங்களுக்கு 4வது இல்லை 3வது விடையாக இருக்குது. 3வது விடை இருக்குது. 3வது விடை இருக்குது. எங்களுக்கு 3வது விடையாக இருக்குது. விடை 4 இருக்குது. 4 இருக்கிறபடியாக விடை விட 3 தான் விடை. 3வது தான் விடை.